வீட்லயே இருந்து டியூஷன் எடுக்கலாம். மாசத்துக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாலும் ஒரு பையனுக்கு 500 ரூபாய் கொடுக்கறாங்க. 10 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாலும் மாசத்துக்கு 5000 ரூபாய் தான் கிடைக்கும். அதுவும் இது ரொம்ப சின்ன வீடு. இங்க டியூஷன் நடத்துறதுலாம் செட் ஆகாது. அதனாலதான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓகே தான். ஆனா வீட்ல இருந்து செய்யறதுக்கே 1000 பிசினஸ் இருக்கு. வேற என்ன பண்ணலாம்னு யோசி. கதிர், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? நீ இந்த குக்கிங் ஆட பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன? அந்த குக்கிங் ஆப்ல மெம்பர் ஆயிட்டு வீட்ல இருந்துகிட்டே நமக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் செஞ்சுட்டு அந்த ஆப்ல லிஸ்ட் பண்ணிட்டாலே போதும். அந்த டிஷ் பிடிச்ச கஸ்டமர் பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. குக்கிங் ஆப்காரங்க டிஷ் நம்ம கிட்ட வாங்கிட்டு கஸ்டமருக்கு டெலிவரிக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு கஸ்டமரை கொடுக்கறதுக்கும் டெலிவரி கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓ, இது நல்ல பிசினஸா இருக்கு. அப்போ நமக்கு தேவைன்னா லீவ் கூட எடுத்துக்கலாம்ல? எப்படியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 ரூபாய் கிடைக்கும். மாசத்துக்கு 15000 ரூபாய் கிடைக்கும். செய்யட்டுமா? சூப்பர் ஐடியா தானா? நீ தாராளமா இதை செய். அப்படின்னா என்னென்ன டிஷ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு நாளைக்கே ஆப்ல நம்ம பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். பண்ணிடலாமே தானா? ஆனா நீ சமைச்சத மக்கள் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாம ஒரு தடவை சாப்பிட்டு பாத்துக்கலாமா? ஏன்டா, நான் நல்லா சமைக்க மாட்டேனா? இல்ல, நீ நல்லா தான் சமைப்ப. இருந்தாலும் என்ன இருந்தாலும் சொல்லு. இரு இரு, சமைக்கும் போது துளி உப்பு கூடும், துளி உப்பு குறையும். நம்ம தானே சமைச்சதுன்னு நான் சாப்பிட்டுருவேன். ஆனா மக்கள் சாப்பிடுவாங்களா? உப்பு கூடுனா என்ன பண்ணுவாங்க? துப்பிடுவாங்க. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். டேய், நீ கிண்டல் பண்றியா இல்ல சீரியஸா சொல்றியா? அடி போடி இவளே. டேய், என்ன கிண்டல் தானே பண்ற?